முறைகேடு நடந்ததா சொன்னீங்கல்ல சார், கடை ஒதுக்கீடு செய்யப்பட்டதுல முறைகேடு நடந்தது, என்ன முறைகேடு சார்? அது பொதுமக்கள் நிறைய சொன்னாங்க. சில பேர்களுக்கு முன்னாடி கடை பிரித்து கொடுத்துறாங்க, சில பேர் பின்னாடி கடை கொடுத்தாங்க. தேர்வு செய்து ஒவ்வொரு பொதுமக்களையும் தேர்வு செய்து உனக்கு இதுதான் கொடுப்பேன், உனக்கு அதுதான் கொடுப்பேன்னு சில தேர்வு செய்து கொடுத்துருக்காங்க. நேரடியான குலுக்கல் முறையை பின்பற்றவில்லை அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க கருத்துக்களை கேட்டு தான் இந்த தடவை நேரடியான குலுக்கல் முறையை அவங்க முன்னிலையே பண்ணி மக்கள் ஆண்டவர் பண்ணுறோம். போராட்டத்துக்கு பின்னாடியில ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு சொன்னீங்க. இது எப்பவுமே அதாவது போராட்டம்ங்கிறது எல்லாம் தெரிஞ்சதுதான். நான் நிறைய இடங்களை பார்க்கும்போது பேசும்போதெல்லாம் மக்கள் தேவைகள் சிம்பிள் தான். ஒவ்வொரு மீனவ மக்களும் ஒவ்வொரு மீனவ சமயம் சிம்பிளாக கேட்பாங்க. எனக்கு வாழ்வாதாரம் தேவை, அதுக்கு ஒரு கடை தேவை. நான் கொண்டு வர மீனை சுகாதாரமாக வச்சு சேல் பண்ணணும். அதை வியாபாரம் பண்ணுறது சுத்தமான இடம் வேணும், பாதுகாப்பாக இருக்கணும். வெயில் மழை காலங்கள்லையும் நான் வியாபாரம் பண்ணணும் அப்படி இருப்பாங்க. இவங்களெல்லாம் கடை வைக்கக்கூடாது, நீ உள்ளே போகக்கூடாது, நான் தான் இந்த ஏரியாவோட அத்தாரிட்டி, நான் சொன்னால் தான் நீங்கள்லாம் போகணும். மீனவ மக்கள்லாம் ரொம்பவும் பணிவான ரொம்பவும் நேர்மையான மக்கள். அதில் சில பேர் தன்னோட காரணங்களுக்காக நான் சொன்னால் தான் கேட்கணும், நான் சொன்னால் தான் பண்ணணும். பல ஆண்டு காலமாக நான் 2 கடை, சில பேர்லாம் கூட நம்ம மீனவ மார்க்கெட்டுக்குள்ளே 2 கடை போட்டிருக்காங்க, பீச்சு பக்கம் 2 கடை போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. பொதுமக்களே அந்த ஆளுகளை கண்டுபிடிச்சி இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க சார், எங்களால் பேச முடியல, எங்களால் சொல்ல முடியல அப்படின்னு அவங்க சில பேரை கூட்டிகிட்டு காமிச்சிருக்காங்க. அவங்களையும் அவங்களோட பேரையெல்லாம் கேட்டு அது தகுந்த மாதிரி நம்ம இதை முடிவெடுத்து யாரெல்லாம் நம்ம சமுதாய மக்களுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்களோ, யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம், அரசியல் காரணங்களாக இருக்கலாம், மீனவ மக்கள் முன்னேறக்கூடாது, அவங்களை எப்போவுமே ஒரு ஓட்டு வங்கியாக மட்டுமே வச்சுக்கணும்னு அந்த மாதிரி காரணங்களில் சில கட்சிகள் சில ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே புறம் தள்ளி எதுவாக இருந்தால் மக்களோட பயன்பாடு முக்கியம், மக்களோட தேவைகள் முக்கியம், மக்களோட வாழ்வாதாரம் முக்கியம், மக்களோட கருத்துக்களை கேட்டு அறிந்து இதை நம்ம செஞ்சுருக்கோம். 370 கடை இருந்தது. அதான் ஒரு பகுதியில் பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ கடைகள் எல்லாம் வந்தவங்களுக்கும் அலாட் பண்ணி கொடுத்துருக்கோம். இனி 2-3 நாட்கள் லீவு நாளில் போயிருப்பாங்க, வெளியூர் போயிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, வர முடியாத நிர்பந்தங்கள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் வருங்காலங்களில் இவங்க கடைகளை பார்த்த உடனே எனக்கு நல்லா இருக்குது, நானும் உள்ளே வரேன்னு வரும்போது மீன்வளத்துறை மூலமாக நான் முன்னாடி எடுத்த சரிபார்ப்பெல்லாம் கணக்கிட்டு அவங்களுக்கும் கடைகளை வருங்காலங்கள் ஒதுக்கீடு செஞ்சுருவோம். இதே குலுக்கல் முறையில் பண்ணுவோம். மக்களோட இந்த ஸ்பேஸ் நம்மளா பண்ணலை, அந்த மீனவ மக்களோட கேட்டு இந்த கடை சரியாக இருக்கான்னு அவங்கள கேட்டு அவங்களோட பெட்டி அவங்களோட ஐஸ் பாக்ஸ் வைக்க முடியுமாங்கிறதையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி இது கரெக்டாக இருக்குன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் அதை நம்ம மாற்றி அமைச்சு கொடுத்துருக்கோம். மீனவர்கள் வெளியே கடை வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க, வெளியே கடை வைக்கலாமா வேணாமா, நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்வாதாரம் எங்கே தேவைப்படுதோ அவங்க அதை வச்சுக்கலாம், எங்கே சேஃப்டி இருக்கோ அதை அவங்க பயன்படுத்தலாம். நான் கண்டினியூ பண்ணுறேன். மக்களுக்கு எப்பவுமே தேவையான பாதுகாப்பு, எல்லா நாட்களிலும் வியாபாரம் பண்ணணும். வெயில் மழை புயல் இந்த மாதிரி இயற்கை வரும்போதும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காலங்கள் வரும்போது பீச் ரோட்டில் பண்ணுறது அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்காது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் இங்கே கொடுக்குறோம். அதை மக்கள் கடைபிடிப்பாங்க. அதை நாங்கள் அதுக்கான தேவைகளையும் அதுக்கு உத்தரவாதத்தையும் கூட கொடுப்போம். அதில் பிரதர், நம்ம ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் ஒவ்வொரு குடியிருப்பு மக்களுக்கும் வாழ்வாதாரம் பெருக்கிறதுக்காகவும் அவங்க ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி லாங் டேர்மில் அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் நல்ல வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர் எடுத்து கொடுக்குறோம். அதுதான் இந்த மீன் அங்காடிகள். இந்த மீன் அங்காடியிலுமா எல்லா கடையிலும் காய்கறி அங்காடிகள் இருக்குது, நிறைய பக்கம் ஒரு கடைகள் இருக்குது, அதை பண்ணி கொடுப்போம். அதான் அவங்க சேஃப்டி இருக்கும், அது பண்ணிக்கிறாங்க. இரண்டாவது, ரோடுங்கிறது பல இடங்களில் ஒன்வே இருக்குது. சென்னையில் நம்மளோட மயிலாப்பூரத்தில் பல இடங்கள் ஒன்வே பண்ணுறோம். அந்த ஒன்வே ஒரு ரயில் மெட்ரோக்காகவோ இல்லை வேறு பணிகளுக்காகவோ ஒன்வே பண்ணுவாங்க. அந்த ஒன்வே பண்ணும்போது மக்களோட தேவைகளும் மக்களோட குறைபாடுகளும் அதெல்லாம் பூர்த்தி அடைய முடியும்னா அந்த ஒன்வேவை நிரந்தரமாக அதே சிஸ்டம் கொண்டு வருவாங்க. அது மாநகராட்சி மூலமாக, போக்குவரத்துறை மூலமாக, இங்கே இருக்கிற எலண்டோ காவல்துறை மூலமாக அதை அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி லாங் டேர்மில் கரெக்டாக இருக்குமாங்கிறத முடிவெடுத்து பண்ணுவாங்க. அது காவல்துறை மாநகராட்சி துறைகள்லாம் அது தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணுவாங்க, அதை கண்டினியூ பண்ணுவாங்க. லாஸ்ட் கவர்மெண்ட்ல இந்த லூப் ரோட்ல கடைகள் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை கிளியரா அகற்றி போர்டு கூட இப்போ நடைபாதை வியாபாரிகள் கடை வைக்கிறதுக்கான இடம் இல்லைன்னு போர்டு கூட வச்சிருந்தாங்க லாஸ்ட் கவர்மெண்ட்ல. அதாவது கடை போட்டிருக்காங்க. இது எப்படின்னா, இது எப்படி சொல்றதுன்னா, ஜென்ரலா பல நேரங்களில் நம்ம
நீதிமன்றங்கள், மாண்புமிகு நீதிமன்றங்கள், மனிதரசர்கள் எல்லாரும் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கும் போது இல்லை மழை வெயிலில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் பண்ணி தரணுங்க ஒரு எண்ணத்துலையும் இந்த கடையில் போடுறதுனால பல பேர் வண்டி பார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க, மக்கள் இடையூறாக இருக்குது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு சில நேரங்களில் இப்போ இன்றைக்கி கூட நம்மளோட மாண்புமிகு நீதிமன்றங்களில் சில கேஸ் நிலுவையில் இருக்குது. அந்த நிலுவையில் கண்டங்களாக ஏதாவது சூழ்நிலைகளில் கோர்ட் ஆர்டர்ஸ் வரும்போது அதனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக போலீஸ் துறை மூலமாக, போக்குவரத்துறை மூலமாக, காவல்துறை மூலமாக, நகராட்சி மூலமாக, மீனவத்துறை மூலமாக இல்லை இங்கே கடை போட வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு சேஃப்டியான பிளேஸ் கொடுக்குறோம், உங்கள் கடையில் அங்கே மூவ் பண்ணிக்கோங்க, கடலோர பகுதிகள் கடல் உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கும் மீன்பிடி பண்ணுறதுக்குமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. வருங்காலங்களில் இன்னும் அவங்களோட விளக்கங்கள்லாம் கொடுத்து அவங்கள புனரமைச்சு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அது கார்பரேஷன் துறைகளை கேட்டுட்டு வருங்காலங்களில் முடிவு பண்ணுவோம். நான் அப்படி கொடுக்கல, நான் இங்கே கொடுக்கறது மக்களோட ஆதரவுக்காக இங்கே கடைகளை மீன் அங்காடிகளை புனரமைச்சு அவங்களுக்காக கொடுக்கணும். இதை கேரண்டி பண்ணுறோம், கண்ட்ரி பண்ணுறோம், ஆதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். மீதி கடைகள் எல்லாம் வருங்காலங்களில் நகராட்சி துறைகள், நிர்வாகத்துறைகள், நீளத்துறைகள் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.